ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குலதெய்வ விளக்கு முறைப்படி ஏற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குலதெய்வ விளக்கு பல முறைப்படி ஏற்றலாங்க. ஒரே முறை மட்டும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் குலதெய்வம் சம்பந்தமா. வேணா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி என்னோட சேனல்ல இன்னொரு குலதெய்வ விளக்கு வீடியோ இருக்கு. அதிக வியூஸ் போனதும் அந்த விளக்கு தான். அது அதுவும் பாருங்க. நம்ம முன்னோர்கள் வழி வழியா அந்த காலத்துல இருந்து பல தலைமுறைகளை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அதே முறைப்படி நீங்க ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த முறைப்படியும் ஏற்றலாம். இன்னுமே பல முறைகள் இருக்குங்க. இது எல்லா குலதெய்வங்களுக்குமே உங்களுக்கு எந்த தெய்வம் கூட இருக்கலாம். அந்த எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு இந்த முறைப்படி குலதெய்வ விளக்கு ஏற்றலாங்க. இது பொதுவான முறைதான். எங்களுக்கு அந்த சாமி இருக்கு, நாங்க ஏற்றலாமா, இந்த சாமி எங்களுக்கு குலதெய்வமா இருக்காங்க, நாங்க வீட்டுல இந்த விளக்கு ஏற்றலாமான்ற கேள்விக்கு இடம் இல்லைங்க. இது எல்லா குலதெய்வங்களுக்குமே இந்த மாதிரி நீங்க விளக்கு ஏற்றலாம். அது விஷயமா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த குலதெய்வ விளக்கு ஏற்றுவதனால நம்ம வாழ்க்கை எல்லாமே வெற்றியா நடக்குங்க. வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா போகும். உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, எத்தனை பெயர்ச்சி வந்தாலும் கவலையே இல்லைங்க. கிரகங்களால எந்த பாதிப்பும் உங்களை கிட்ட கூட நெருங்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த குலதெய்வ விளக்கு. இது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே ஏற்றிட்டு வந்திருக்காங்க. நாம இன்னைக்கு இன்னொரு முறைப்படி குலதெய்வ விளக்கு ரொம்பவே சுலபமா ஏற்றலாங்க. சக்தி வாய்ந்த விளக்கும் கூட இது. அது எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். வாங்க இன்னைக்கு இந்த குலதெய்வ விளக்கு பத்தி நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இந்த குலதெய்வ விளக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள ஏத்திக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில மாலையில 2 வேளையும் ஏத்தலாம். அப்படி இல்லை எனக்கு சாயங்காலம் டைம் இருக்காதுங்க அப்படின்னு சொன்னா காலையில நீங்க சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இந்த குலதெய்வ விளக்கு ஏத்திக்கலாங்க. குளிச்சுட்டு தாங்க ஏத்தணும். குளிக்காம எக்காரணத்தை கொண்டு போய் இந்த குலதெய்வ விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம்னாலே ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே குளிக்காம சாமி ரூம்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு இந்த விளக்கு ஏத்த பாருங்க. அகல் விளக்குல தாங்க ஏத்தணும். ஃபர்ஸ்ட் நாம வீட்டுல குறைந்தது 3 விளக்காச்சும் ஏத்தணும். ஒரு கஜலட்சுமி விளக்கு, அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, இன்னொரு விளக்கு ஒரு அகல் விளக்கு. அப்புறம் நம்ம இஷ்டம் தாங்க, எந்த விளக்கு வேணாலும் ஏத்திக்கலாம். அதுக்கு பின்னாடி நீங்க 4வது 5வது இப்படி எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்திக்கலாம். ஆனா ஒற்றைப்படையில மட்டும்தான் இரட்டைப்படையில ஏற்றக்கூடாது. நாங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றினா போதுங்க. நிறைய விளக்குலாம் ஏற்ற தேவையில்லை. ஒரு அகல் விளக்கு, நம்ம தங்கத்திலேயே நம்ம விளக்கு ஏற்றினாலும் சரி, இந்த குலதெய்வத்துக்கும் சரி, பொதுவாகவே நம்ம பூஜை அறையில ஒரு அகல் விளக்குனாலும் ஏற்றணும். இந்த அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுத்தமான நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், இதுல மட்டும்தாங்க விளக்கு ஏற்றணும். வேற எந்த எண்ணெயாலையும் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றக்கூடாது. இப்ப நீங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவைனாலும் நீங்க குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கட்டாயமா விபூதி, சந்தனம், குங்குமம் இது வாங்கிட்டு போகணுங்க. அப்புறம் நம்ம ஒரு சிலருக்கு பாத்தீங்க 21 தெய்வங்கள், 27 தெய்வங்கள், இன்னும் அதிகப்படியான தெய்வங்கள் இருக்கும். இல்ல குறைந்த அளவுல தெய்வங்கள் இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுங்க. அப்ப நீங்க போறீங்க அப்படின்னு சொந்த குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு விளக்கு கட்டாயமா ஏற்றி வச்சுட்டு வரணுங்க. நீங்க ஒரு விளக்கோ இரட்டை விளக்கோ உங்க சௌகரியம் தான். அதனால பாருங்க, உங்களோட இஷ்டப்படி நீங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரலாம். இல்ல ஒவ்வொரு தெய்வத்துக்கு 2 விளக்கு ஏத்தனாலும் ஏத்தலாம். இல்ல ஒரு விளக்குனாலும் ஏற்றி வச்சுட்டு வரலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், இதுல கட்டாயமா விளக்கு ஏத்தணும். வேற எந்த எண்ணெயாலையும் விளக்கு ஏத்தக்கூடாது. பஞ்சுத்திரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நூல் திரி, இதுல மட்டும்தாங்க விளக்கு ஏத்தணும். இந்த விளக்கு ஏறு பொழுதுல காலையில தாங்க ஏத்தணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம்ல நேரம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில ஏற்றுவது ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா காலையில சாயங்காலம் 2 நேரமே உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஏற்றலாம். ஆனா பெரும்பாலும் காலையில ஏற்றுவது தாங்க ரொம்பவே நல்லது. நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் நாங்க போறோங்க, இப்ப சாயங்காலம் ஏத்தலாம், தாராளமா ஏத்தலாங்க. இந்த குலதெய்வ விளக்கு பூஜை அறையில தாங்க ஏற்றணும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், இல்ல வாசல்ல ஏத்தலாமா, இல்ல வேற எந்த இடத்துல ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி. குலதெய்வ விளக்கு
பூஜை அறையில் மட்டும்தாங்க ஏற்றணும். நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு 3 விளக்கு இல்லைன்னா 5 விளக்கு இப்படி ஏற்றுவோம் இல்லையா, அதில் ஒன்றா வந்துட்டு இந்த குலதெய்வ விளக்கையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குலதெய்வ விளக்கு ஏற்ற ஆரம்பித்த பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கஷ்டம் துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இருக்க இடம் தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு மனுஷனும் சொன்னேன் இல்லையா, 6 மாதத்துக்கு ஒருக்கானாலும் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு சில சமயம் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நாம் வந்துட்டு டைம் கிடைக்கிறப்ப நம்ம ஊருக்கு வரோமோ அப்போ கட்டாயம் முதல் வேலையாக வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா தாங்க இருக்கணும். நாம் வந்துட்டு உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த விளக்கு வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வந்துட்டு அதிகாலை நேரம் வரும் இல்லையா அந்தந்த ஊருக்கு, அது மாதிரி அந்த டைமில் வந்துட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கலாங்க. இந்த விளக்கு வந்து தொடர்ந்து ஏற்ற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும், கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இது வந்துட்டு இப்போ வந்தது கிடையாதுங்க, ஆதி காலத்துலேருந்தே இந்த பழக்கம் வந்துட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு மாடம்னு ஒன்று வச்சு கட்டுவாங்க. அது ஒரு முக்கோண வடிவில் இருக்கும், வெளி செவத்தில் வந்து இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சுருவாங்க. இன்னைக்கு வந்து அது கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கும் நம்மளோட குலதெய்வ விளக்கும் இது வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. என்னன்னா பாட்டிங்களுக்கு பாட்டி அவங்களெல்லாம் நம்ம விசாரிச்ச பாட்டிலாம் விசாரிச்சோன்னா தெரியும், அவங்களோட அம்மா காலத்தில் ஏற்றிருப்பாங்க. அவங்களோட அம்மா காலத்தில் வந்துட்டு அவங்க ஏற்றினதுனால இவங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்பவுமே இந்த குலதெய்வ விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்கா இருந்தாலும் சுத்தமாக இருக்கணுங்க, அழுக்கு படியக்கூடாது. அது மாதிரி திரி வந்துட்டு தினமுமே மாற்றிடணும். பஞ்சு திரி அப்படி இல்லைன்னா நூல் திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணும். நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் வந்துட்டு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு விளக்கை நிறைவேற்றிக்கலாம், இல்லை அதுவாகவே வந்துட்டு குளிர்ந்தரவும் செய்யலாங்க. ஆனால் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம வீட்டை விட்டு நம்ம எங்கேயோ வெளியில் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் விளக்கை நிறைவேற்றிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம என்ன மிச்சம் இருக்கே நம்ம நிறைவேற்றிட்டு போகலாமா அப்படிலாம் நினைக்க தேவையில்லைங்க. நம்ம இங்கே எங்கேயாச்சும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விளக்கை நிறைவேற்றிட்டு போகலாம். இது வந்துட்டு தினமுமே வந்து தொடர்ந்து ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்காற நாளில் வந்துட்டு வீட்டில் இருக்க மற்றவங்க ஏற்றலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த 5 நாள் முடிஞ்ச பின்னாடி அதுக்கு முன்னாடி பெண்கள் தொடர்ந்து ஏற்றலாங்க. கட்டாயமாக வந்து இந்த விளக்கு ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.